இப்படி ஒரு நிலைமைய நான் அனுபவிப்பேன்னு நான் நினச்சே பார்க்கலங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தா பாப்பா. திடீர்னு எந்திரிச்சு ஒரு அழுக. அம்மா எனக்கு முடியல, எனக்கு ஏதோ பண்ணுது, எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னால் முடியல, மூச்சு விட முடியலன்னு கதறா ரொம்ப. வீட்டில் நான் சொல்கிறேன் பாப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாப்பா ஒரு சாச்சு படுத்திருப்பா, அதனால் வலி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, உண்மையிலே அவளுக்கு ஏதோ செஞ்சுருக்கு. என்னால் பார்க்க முடியல. ஜிஹெச்சில் தான் வச்சுருந்து பாப்பாவை பார்த்தோம். நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எந்த குறையுமே இல்லை. திண்டுக்கல் ஜிஹெச்சில் இப்படி பார்ப்பாங்களான்னு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு நிமோனியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சாப்பிடல, தூங்கலை, தலை சீவலை, எதுவுமே பண்ணலை. அப்பாவை நார்மலாக பேச வைக்க சிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிரிக்க வச்சு பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பாப்பா கொஞ்சம் நார்மல் ஆகிட்டனால ஐசியூலேருந்து நீங்கள் வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 2 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருக்காங்க. அந்த நடந்து போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவங்க அப்பாவும் 4 நாள் கழித்து இப்போ தான் பார்க்க போகிறாங்க. எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என் கைக்குள்ள மலர்ந்தவளே, நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாத என்னுயிரே, நீதானே எனக்கெல்லாமே, என் செல்ல மகனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பா பார்க்க வந்திருந்தாங்க. பெரிய பாப்பாவை பார்த்தோன்னே கொஞ்சம் நார்மல் ஆயிட்டா. இவள் போலே இவளை போலே வாழ்வில் நண்பர்கள் இல்லை, மறுஜன்மம் வந்தா கூட நான் தான் இவளின் பிள்ளை. உண்மையிலே பேரண்ட்ஸ் முன்னாடி பிள்ளைங்க கஷ்டப்படுறத நான் பேரண்ட்ஸாக இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. என்ன ஃபுல்லாகவே எப்படியாவது நார்மல் ஆகிடணும், சரியாகிடணும் அப்படின்றது மட்டும்தான் எண்ணமாக இருந்துச்சு. ஒரே ஒரு ஆள் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கூட பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார், அம்மா எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வார்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஐசியூலேருந்து நம்ம நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. ஒரு வழியே எப்படியோ ஐசியூலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தாச்சு வேறு வார்டுக்கு. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஊசி போடும்போது அழுக, வென்ஃப்ளான்ட் மாற்றும் போது அழுக, ஆக்சிஜன் வைக்கும்போது அழுக, பிளேசர் வைக்கும்போது அழுக. இந்த அழுகையை தான் என்னால் பார்க்கவே முடியலை. ஊட்டச்சத்து பிரிவுக்கு போயிட்டு டிசார்ஜ் சம்மரி எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் டிசார்ஜ் சம்மரி வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். 9 days இதிலே போயிடுச்சு. என்ன வீட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. டிசார்ஜ் பண்ணுறாங்களா இன்னைக்கு? யாரை டிசார்ஜ் பண்ணுறாங்க? உன்னைவா? சரி.